மாணவர்களுக்கு அரசியல் வேண்டுமா என்றால் வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா என்றால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதே ஒரு ஈடுபாடுதான். எனவே மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாம். ஜனநாயகத்தை பற்றி தெரிந்து கொள்வது அரசியல் ஈடுபாடுதான். ஜனநாயகத்திற்கு எதிரான கருத்தியல் பாசிசம் என்றால் பாசிசம் என்பது என்ன, அதற்கு என்னென்ன நாடுகள் சான்றுகளாக இருக்கின்றன, எந்த கருத்தியல் பாசிசமாக வரையறுக்கப்படுகின்றன என்பதை பற்றி அறிந்து கொள்வது அரசியல் ஈடுபாடுதான். வேற என்ன அரசியலில் ஈடுபடக்கூடாது? கட்சி அரசியலில் ஈடுபடக்கூடாது. கட்சி என்பது ஒரு கேங், அது ஒரு கேங், அது ஒரு கேங்ஸ்டரிசம் தான். பாலிடிக்ஸ் ஆல்சோ ஏ கேங்ஸ்டரிசம் தான். அதுவும் ஒரு வகையான கேங்ஸ்டர் முறைதான் அது. நான் ஒரு கேங், நீ ஒரு கேங். கபடி விளையாடும் போது இவன் ஒரு டீம் அவன் ஒரு டீம் சொல்றோம் இல்லையா? இந்த டீம் அப்படிங்கிறத அங்கே பார்ட்டின்னு சொல்றோம். அரசியல் களத்தில் பார்ட்டின்னு சொல்றோம். சோசியல் களத்தில் காஸ்ட்னு சொல்றோம். கல்ச்சுரல் களத்தில் ரிலீஜன் சொல்றோம். இதெல்லாமே டீம் தான், கேங் தான். ரிலீஜன்ங்கிறது ஒரு கேங் தான், காஸ்ட்ங்கிறது ஒரு கேங் தான். எப்படி கபடி விளையாடுகிற போது அல்லது கிரிக்கெட் விளையாடுகிற போது ரெண்டு டீமாக பிரிஞ்சு நாம் நம்முடைய அந்த கேங் ஸ்பிரிட்டை உருவாக்குறோமோ, டீம் ஸ்பிரிட்டை உருவாக்குறோமோ, அப்படிதான் காஸ்ட் கன்சாலிடேட் பண்றாங்க. ஒரு காஸ்ட் ஸ்பிரிட்டை உருவாக்குறது, ஒரு டீம் ஸ்பிரிட்டை உருவாக்குற மாதிரி தான் ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டை உருவாக்குறாங்க. நாமெல்லாம் ஹிந்துஸ், நாமெல்லாம் முஸ்லீம், அது பிராடா இருக்கு, அவ்வளவுதான். இது விளையாட்டு தளத்தில் ஒரு சின்ன டீமா தெரியுது. அரசியல் தளத்தில் அது பெரிய டீமா தெரியுது, பெரிய கேங். அது இப்ப பார்ட்டிங்கிறதும் கேங் தான். காங்கிரஸ்ங்கிறது ஒரு கேங், பிஜேபிங்கிறது ஒரு கேங். இப்போ காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இடையில நடக்கிற அந்த பாலிடிக்ஸ் ஒரு கேங்ஸ்டர் பாலிடிக்ஸ். அவங்களுக்கு இடையில இருக்கிற ஸ்பிரிட், அவங்களுக்கு இடையில காம்படிட்டிவ் மோட்டிவ், அந்த மோட்டிவேஷன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பார்ட்டி பாலிடிக்ஸ். மாணவர்கள் பார்ட்டி பாலிடிக்ஸ்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னா அது கரெக்ட். நான் விசிகா, நான் திமுக, நான் கம்யூனிஸ்ட், நான் பிஜேபி, நான் காங்கிரஸ் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிற அந்த அரசியல் சில நேரங்களில் நம்முடைய படிப்பை, கல்வியை பாழ்படுத்தும் என்பதனால் அது வேண்டாம்ங்கிறாங்க. மற்றபடி அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று பொருள் அல்ல. அரசியலை அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அதை ஆழமாக விவாதிப்பது மிக மிக அவசியம். எனவே இந்த அரசை பற்றி, அரசியலை பற்றி அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அது நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன்னு விலகி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான உலகம்தான் அரசியல் பேருலகம்.